ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ரசம் வச்சு கருவேப்பிலை துவை அரைக்கும் லஞ்சுக்காக தான். ஏன்னா எல்லாருக்கும் உடம்பு நல்லா இல்லை, எல்லாத்துக்கும் சளி காய்ச்சல் இப்படி இருக்குது. அதனால் ரசம் வச்சா தான் நல்லது உடம்புக்கு. இந்த சளிக்கு ரசம் நல்லதுன்னு சொல்லிட்டு தான் ரசம் வைக்கும். உடம்பு வலிலாம் போகணும். அதுக்கு வாதாம் அடைக்க ரசம் வைப்போம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி வாதாம் அடைக்கி பறிச்சுட்டு வந்தேன் எங்கள் வயல்லேருந்து. வாதாம் அடைக்க ரசம் வச்சு இப்போ கருவேப்பிலை துவையல் அரைப்போம்னு சொல்லிட்டு அதான் இன்றைக்கி வாதாம் அடைக்க ரசம் தான் வைக்கிறேன். அதுக்கு மிளகு, ஜீரகம், சோம்பு, பூண்டு எல்லாம் அம்மியிலே வச்சு அரைப்பேன். எனக்கு இங்கே இந்த மிக்சியில் அரைச்சா பிடிக்காது. கொல்லையில் வச்சு அம்மியில் தான் அரைச்சேன். அதை எடுக்க மறந்துட்டேன். அது அம்மியில் அரைச்சி தக்காளி சோத்துலேயே வேக போட்டுட்டேன். அரிசி போடக்குள்ளேயே போட்டு அப்போ தான் நம்ம நல்லா கரைச்சோம்னா ஈஸியாக இருக்கும் கரைக்கிறதுன்னு சொல்லிட்டு எடுத்து ரசம் வச்சேன். ரசம் வச்சு நல்லா எப்போ புளியை கரைச்சி ஊற்றி மிளகு, ஜீரகம், பூண்டு, சோம்பு எல்லாம் போட்டு நான் தேங்காய் போட மாட்டேன். தக்காளி போட்டு கரைச்சி விட்டுட்டு கடுகு பருப்பு போட்டு தாளித்து பொங்கி வரக்குள்ளே கொஞ்சம் தண்ணி தெளித்து இறக்கி கடைசியில் அந்த வாதாம் அடைக்கி கீரையை போடணும். கீரையை போட்டு அப்போ நல்லா கொதி ரொம்ப நாளைச்சுன்னா அந்த கீரையை எடுத்துடலாம். அப்போ அதோட சாரெலாம் இறங்கிடும். அவ்வளோ நல்லது உடம்புக்கு அது. வாத நாராயண கீரைன்னு சொல்லுவாங்க. அது வாயு, முடக்கு வாதம், இப்போ விரலி வாதம்னு சொல்லிட்டு எல்லா வாதத்துக்குமே அது நல்லது. அது முருங்கை மரம் மாதிரியே ஒரு மரம். அது முருங்கைக்கீரை மரம் எவ்வளோ பெருசு இருக்கோ அத்தனை பெருசு இருக்கும். அந்த கீரை எடுத்துகிட்டு முருங்கைக்கீரையோடையும் தோட்டலாம், ரசம் வைக்கலாம், தண்ணி சாறு வைக்கலாம், சூப்பு வைக்கலாம், எல்லாமே செய்யலாம். நல்லது. அது ரொம்ப துவையலில் அரைக்கலாம், எல்லாமே செய்யலாம். அதில் டெய்லி சேர்த்துக்கிட்டால் கூட நம்மளுக்கு வாயுவெல்லாம் உடம்புல சேராது. அதான் இன்றைக்கி ரசம் தான் வைப்பேன்னு சொல்லிவிட்டு அது ஒரு பிடி பறிச்சுட்டு வந்தேன். அதுமாதிரி ரசத்தை வச்சு தாளிச்சிட்டு இறக்க போக்குள்ளே அதை போட்டு செத்த நாளி சென்று அதை அப்படியே மூடி வச்சிடணும். கொதிக்குது இல்லை, அப்போ தண்ணி தெளித்து நம்ம ரசத்தை இறக்குறோம்ல, அப்போ அந்த கீரையை போட்டு மூடி வச்சு கொஞ்சம் நாள் சென்று இறக்கி வச்சுட்டா போதும். அப்புறமேல அந்த கீரையை எடுத்துடலாம். அவ்வளோ நல்லது உடம்புக்கு அந்த கீரை. அதான் வாதநாராயண கீரை ரசமும் கருவேப்பிலை துவையல் தான் இன்றைக்கி அரைக்கிறேன். கருவேப்பிலை நான் அம்மியிலேயே அரைப்பேன். அம்மியில் அரைச்சி தான் எனக்கு பிடிக்கும். இந்த மிக்சியில் அரைச்சா எங்கே குறை நல்லாவா இருக்குது. அம்மியில் தான் அரைச்சேன். உப்பு, புளி, மிளகா, ஒரு பூண்டு பல் வச்சுக்கிட்டு அம்மியில் தான் நான் கருவேப்பிலையை அரைச்சேன். அது அப்போ தான் நல்லாயிருக்கும். அரைச்சி அப்பளமும் கொத்தரங்காய் வத்தெல்லாம் பண்ணேன். தயிர் வேணுங்கிறவங்க போட்டுக்கிட்டோம். எனக்கு உடம்பு நல்லா இல்லை. 2-3 பேருக்கு நல்லா இல்லை வீட்டில். என் பையனுக்கு எனக்கு அதுக்காக தான் நான் இந்த ரசம் வைக்கிறேன். ரசம் வச்சு சாப்பிட்டா நல்லது உடம்புன்னு சொல்லிட்டு அப்புறம் கருவேப்பிலை துவையல் அரைச்சேன். அப்புறம் போன வீடியோவில் நான் கேட்ட விடுகதைக்கு விடை சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் நான் அந்த விடுகதையும் சொல்லிடுறேன். விழுந்தால் படுக்காது, எழுந்தால் நிற்காது, அது என்னென்னு கேட்டிருந்தேன். அது தலையாட்டி பொம்மை. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தான் அது. அதான் அந்த விடுகதைக்கு விடை. இந்த விடுகதைக்கு இந்த வீடியோவில் ஒரு விடுகதை கேட்குறேன். அம்மிலேயே அரைச்சிட்டேன். கருவேப்பிலை துவையலை. எனக்கு கருவேப்பிலை துவையல் அம்மியில் அரைச்சா தான் பிடிக்கும். மிக்சியில் அரைச்சா பிடிக்காது எனக்கு. நல்லா இருக்கும், குறன்னு இருக்கும். வெங்காயம்லாம் வச்சு அரைச்சா நல்லாயிருக்கும். அதை விட இதுதான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அம்மியில் வச்சு அரைச்சி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதெல்லாம் அம்மியில் வச்சு அரைச்சேன். கருவேப்பிலை துவையல்லாம் வச்சுக்கலாம். துவையல்லாம் மிக்சியில் அரைக்கலாம், வெங்காயம்லாம் வதக்கி வச்சு. அதெல்லாம் சரியாக வெறும் கருவேப்பிலை, உப்பு, புளி, மிளகா, ஒரு பூண்டு பல் வச்சு அரைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதான் அரைச்சேன். இந்த வீடியோவில் விடுகதை சின்ன பையன் உரைச்சினால் சீறி பாய்வான், அது என்ன? இதுதான் இந்த விடுகதை. நீங்கள் இந்த கமெண்டில் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். தெரியலன்னா நான் அடுத்த வீடியோவில் இந்த விடுகதைக்கு நான் விடையே சொல்லிடுறேன். அதை நான் ஒரு வீடியோவில் 2 விடுகதையும் சொல்லிடுறேன். பிடிக்குதா என்னன்னு சொல்லுங்கள்.